வேலின் மாயை, ஒரு பக்தனின் நம்பிக்கை. ஒரு கிராமத்தில் சுப்பையா என்ற ஓர் ஏழை கம்மியன் வாழ்ந்தார். இவர் தினமும் முருகன் வேலையை மனதில் வைத்துக்கொண்டு வேலை செய்தார். ஓம் சரவண பவா என்ற மந்திரத்தை இடையிலே சொல்லாமல் விடமாட்டார். ஒரு நாள் அந்த கிராமத்தில் மிகப்பெரிய கொள்ளை கும்பல் வந்தது. மக்கள் அனைவரும் பயந்து போய் ஓடினார்கள். ஆனால் சுப்பையா மட்டும் வீட்டிலிருந்தே முருகனை பக்தியோடு ஜெபித்தார். முருகா, என் வீட்டை காத்துக்கொள்ள வேண்டும். என் நம்பிக்கையை சோதிக்க வேண்டாம். கொள்ளைக்காரர்கள் வீட்டிற்கு வந்தபோது சுப்பையாவின் வீட்டை நெருங்கவே முடியவில்லை. ஒரு வெண்மையான ஒளி அந்த வீட்டை சுற்றியிருந்தது. அவர்கள் பயந்து பின்னோக்கி ஓடினர். மறுநாள் கிராம மக்கள் அனைவரும் அசந்து போய் கேட்டனர், உன் வீட்டை மட்டும் ஏன் தாக்கவில்லை? சுப்பையா சிரித்தபடி சொன்னார், முருகன் வேல் என் வீடு சுற்றி வளைத்திருந்தது. அதனால்தான் யாரும் நெருங்க முடியவில்லை. பாடம்: மனமாற நம்பிக்கையுடன் முருகனை வணங்கினால் அவர் நிச்சயம் பாதுகாப்பார். வேலும் பக்தியும் இணைந்தால் எந்த அச்சமும் தோற்கும்.